guys, thumbnail-லையும் இன்ட்ரோலையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஒரு சிம்பிளான ரியலிஸ்டிக்கான டே இன் மை லைஃப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இன்றைக்கின்னு பார்த்து நான் ரொம்பவே சோம்பேறியாக இருந்தேன். அஃப்கோர்ஸ் லீவ்னாலே 10 மணியை தாண்டி எந்திரிச்சதில்ல, அதே மாதிரி இன்றைக்கும் 11 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியல. எனக்கு எந்த வேலையுமே இல்லாமல் ரொம்ப வெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. எதுவுமே இல்லைனாலும் ரொம்ப முக்கியமான வேலை சாப்பிட்றது பசிச்சிருச்சு. அதனால் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கிச்சனுக்கு போய் பார்த்தேன். கொஞ்சம் கசகசன்னு இருந்தனால ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சு வச்சுட்டு வந்தேன். அதுவும் நான் ரொம்ப ப்ராப்பராலாம் எதுவுமே க்ளீன் பண்ணல. கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிறதெல்லாம் மட்டும் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மட்டும் வந்துட்டேன். நான் ஒன்று நோட் பண்ணேன், நிறைய நாள் வந்துட்டு நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு டைமே இருக்காது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் சில நாளெல்லாம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஒரு ஐடியாவே இல்லாமல் பிளாங்காக இருப்பேன், எந்த பிளான்ஸுமே இல்லாமல். அது ஏன்னு எனக்கே தெரில. பிளான் பண்ணால் பர்ஃபெக்டாக முடிச்சிடுவேன், ஆனால் எந்த பிளானுமே இல்லாமல் இருக்கிறது தான் ஏன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வேலை செஞ்சுருக்கேன்னு என்னை நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு சாப்பிட போயிட்டேன். நான் வீடியோ எடுத்தது வந்து சண்டே தான், லீவில் தான் இருந்தேன். அண்ட் நான்வெஜ் எதுவும் செய்யலை, பிகாஸ் எங்கள் அப்பா கோவிலுக்கு போயிருந்தாரு அப்படிங்கிறனால சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு ஓகே தான், நான் சாப்பிட்டப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இது அப்படியே அங்கே நான் தனியாக பேசிகிட்டு இருப்பேன், அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. இதை தான் அங்கேயும் சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு எந்த பிளானுமே இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் நான் அதை ஏன் அந்த அன்னைக்கு யோசிக்கல, எக்ஸிக்யூட் பண்ணலைங்கிறத எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தோணுது, இந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சோம், அப்புறம் வந்து ஒரு 2 வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், தென் வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சேன். இதெல்லாம் விட முக்கியமாக லீவில் இருந்தேன் அப்படின்னா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தலைக்கு குளிச்சிருவேன். அதையும் நான் பண்ணலை உருப்படியாக. அண்ட் எனக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால மென்டலி கூட அஃபெக்ட் ஆகுமா இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது என்னை யோசிச்சேன். எனக்கு ஏன் இப்படி பண்ணிருக்கேன். எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஷின்சான் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுல எனக்கு ஒரு தனி ஹாப்பினஸ், அது மேண்டட்டரியான விஷயம். அதே மாதிரி சாப்பிட்டேன், ஜாலியாக இருந்தது. நான் சொன்னதுலேயே உருப்படியாக பண்ண விஷயம் படிக்கிற இந்த ஒர்க்கை மட்டும்தான். அது ஒரு 2 மணி நேரம் அப்படியே உட்காந்து படித்ததில் கால் வலி வந்து தான் நான் எந்திரிச்சு வெளியிலேயே வந்தேன். அப்புறம் பார்த்தா ஈவினிங் ஆகிடுச்சு. அப்புறம் காடு மாதிரி இருந்தேன், என்னோட முடியில் எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். தலைக்கு குளிக்கல, டைம் ஆகிடுச்சுன்னு. அப்புறம் மாய்ஸ்சரைசர், லிப் பாம், தென் என்னோட 4 முடியை தலை சீவி முடிச்சாச்சு. டே டைமில் தான் நான்வெஜ் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி டின்னருக்காச்சும் மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு எங்கள் அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் பிடிக்கும். மட்டன் பிடிக்காது, ஆனால் மட்டன் பிரியாணி பிடிக்கும். அதுவும் ரீசெண்டாக சாப்பிட்டு பழகினேன். சரி, உங்களுக்கு நான்வெஜ்ஜில் என்ன பிடிக்கும்? அப்புறம் சமையல் ரெடி ஆகிறதுக்குள்ளே வீட்டில் கொஞ்சம் குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தேன். சமையல் ரெடி. பயங்கர டெம்டிங்காக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது, அங்கே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பசி வேறு, ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் தானே லேட்டாக தானே சாப்பிட்டேன் மார்னிங்கே. அண்ட் அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல, அதனால் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் தாண்டி கண்ணு முன்னாடி இத்தனை பார்த்ததுக்கப்புறம் பசிக்காமல் இருக்குமா? வித் திஸ் டின்னர் என்னோட டேவை நான் ரேப் அப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெஷல் திங் எதுவுமே இல்லைனாலும், ஒரு நார்மலான சிம்பிளான டேவாக இருந்தாலும் இது கூட என்னோட மெமரிஸில் இருக்கணும். தேங்க்யூ. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.